கொடை ரிப்பேர். கொடை ரிப்பேர். கொடை ரிப்பேர். கொடை சரி பண்ணணும். கொடை ரிப்பேர். கொடை சரி பண்ணணும். என்னடா போகணுமா? போகலாமா? அந்த குண்டை இங்கே இல்லைன்னா நாம் இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆமாம், அந்த குண்டனை பற்றி இந்த அம்மா கிட்ட போய் விசாரிச்சு பார்த்தா என்ன? கொடை ரிப்பேர் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணுவோம். உனக்கு தெரியுமா? ஐடியா ஒன்று இருந்ததுன்னா அப்போ நீ தானே அதை செயல்படுத்தணும். அது எனக்கு பிரச்சனை இல்லை. சரி வா. ரிப்பேர் ஆன கொடையை கொண்டு வாங்க. அதிகமா பணம் கேட்க கூடாது. அது பரவாயில்லைங்க, நீங்க கொடை எடுத்துட்டு வாங்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்க கூடாது. இதோ சின்ன வேலை தான், 2-3 இடத்துல தைக்கணும். இந்த துணி மாட்டிக்கிட்டு இருக்கு, உள்ள கம்பி உடைஞ்சிருக்கு, அப்புறம் இந்த துணி சரி பண்ணணும், கைப்பிடி உடைஞ்சிருக்கு. இது ரொம்ப சின்ன வேலை தான். எவ்வளோன்னு சொல்லுங்க. அடா அது இருக்கட்டுங்க, கொடையை கொடுங்க. நல்லா குண்டா இருக்க ஒருத்தனை பார்த்துருக்கீங்களா? நல்லா பெரிய தாடி வச்சிருக்கேன். எதுக்கு? இல்ல சும்மா தான். பார்த்துருக்கீங்களா? குண்டா தாடி வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தரை சொல்லுங்க. முதல்ல எவ்வளோன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்க. முதல்ல கூலியே சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இதுல 50 பைசாக்கு தான் வேலை இருக்கு. வேணா 75 பைசா தரேன். சரி தான் கொடுங்க. மொய்தீனே, மொய்தீனே, எங்க இதுக்கு சரி பண்ணி பார்ப்போம். காதர் நீங்களே சரி பண்ணுங்க. நான் வெறும் ஹெல்ப்பர் தாங்க, நீங்க தான் சரி பண்ணுங்க. சும்மா நீயே சரி. நான் வெறும் கான்ஸ்டபிள் தானே, நீங்க தானே ஆபீசர், நீங்களே சரி பண்ணுங்க. இந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம். நீ இந்தாங்க இந்தாங்க. என்னது கையோட வந்துருச்சு? முடியும் போடணும். இந்த பக்கம் நீ அந்த கம்பியை புடி. கம்பியை போடுறா. துணி போனா பரவாயில்லையா, இதை புடி. புடி. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். என்ன பண்றீங்க? நாங்க கொடை ரிப்பேர் பண்ண வந்து 2 முஸ்லீம் சகோதரர்கள். ஆமாங்க, நாங்க கொடை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். யாருமா இவங்க? ஏன் என்னாச்சு? அதுல ஒருத்தனுக்கு ஒட்டு தாடி. தாடி பிஞ்சு. ஆமா, ஏதோ திருட்டு பசங்க போல இருக்கு. இப்படி பகல்ல பல வேஷத்துல வந்து இடத்த பாத்துருவாங்க, அப்புறம் ராத்திரி திருடுவாங்க. ஐயோ கடவுளே. சுலைமான் ராஜா, சீக்கிரம் வாங்க, எங்க வீட்டுக்கு திருட வந்துட்டான். சசி, சீக்கிரம் வாங்க, எங்க வீட்டுக்கு திருட வந்துட்டான். யாராவது வாங்க. ஐயோ திருட திருட, ஓடி வாங்க ஓடி வாங்க. கேரளா சிஐடி மிஸ்டர் ராம்தாஸ்யா? எஸ். ஓ இன்ஸ்பெக்டரா? விசாரணை நல்லா போயிட்டுருக்கு. நாங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக ஒரு வேஷம் போட்டோம். சிலர் மேலே சந்தேகங்கள் இருக்கு, அதை சொல்ல முடியாது. இப்போ ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நேரம் வரும்போது நானே கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தொந்தரவு தாங்க முடியலைங்க. அவசர புத்தி. நம்ம இங்கே அசாத்தியமான விஷயங்களை பண்ணுவோன்னு நம்புறாரு. விஜயா, வேற ஒரு நல்ல விஷயமா சொல்லு. அந்த குண்டனை சீக்கிரமாக பிடிச்சே ஆகணும். அம்மி குத்துறவங்களா போலாமா? தெரியாதவங்க வேலை செய்யற வேஷம் இனிமே வேண்டாங்கிறேன். உனக்கு தெரிஞ்ச வேலை எல்லாரும் ஏமாத்துறது, அப்புறம் மூக்கு பிடிக்க திங்கிறது. அப்படிங்கிற அப்ப நீயே தனியா வேஷம் போட்டுக்க வேண்டியது. நான் தனியா போறதுக்கு உனக்கு கேரள கவர்மெண்ட் சம்பளம் தருது. நீ தலைவன், நான் உனக்கு அசிஸ்டன்ட் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஐடியாவை எப்போவாவது கேட்கணும்னாவது உனக்கு தோணி இருக்கா சொல்லு. நல்ல ஐடியா நீ முதல்ல சொல்லியிருக்கியா? அப்படிங்கிற அப்படின்னா நான் ஒரு ஐடியா சொல்லு. நாம பெரிய மீசை வச்சுக்கிட்டு தலையில தலப்பா வச்சுக்கிட்டு ஒரு கிளி ஜோசியக்காரன் ஆயிடலாம். எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் புழுகலாம். கிளி ஜோசியன்னு சொன்னா இந்த கிளியை வச்சு சீட்டை எடுக்கணுமே. அது ரொம்ப சுலபம். அது ரெக்க வெட்டின கிளி. கிளியை கூண்டை விட்டு வெளியே விடணும்.
அப்புறம் அந்த குண்டை தட்டணும். டிக் 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 அப்படி மெதுவாக தட்டணும். தட்டினதை நிறுத்தின உடனே கிளி சீட் எடுக்கிறது நிறுத்திடும். இந்த வித்தை உனக்கு எப்படி தெரியும்? தாசண்ணே, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரண சிஐடி போலீஸ் இல்லை. இந்த மாதிரி ஐடியா 100 கணக்கில் இருக்கு. நீ வேணா கேட்டு வாங்கிக்க. முதல்ல இது வெற்றிகரமா அமைதான்னு பார்க்க வேணாம். வெற்றி நிச்சயம். கெட் ரெடி மிஸ்டர் சிஐடி தாசன். ஓகே சிஐடி மிஸ்டர் விஜயன், ரெடி. இதுக்கு பேர் சிஐடி போலப்பா. ஒன்று அந்த பிச்சைக்காரன் பேர் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் அவன் இருக்கிற ஏரியாவாவது தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, வெறும் மொட்டையும் சொட்டையுமா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு எங்கேன்னு போய் விசாரிக்கிறது. இதுங்களுக்கு வாடகை வேற கொடுத்து தொலைக்கணும். கிளி ஜோசியக்காரன் வேஷம் போட்டா என்னை பிடிச்சிக்கோங்கன்னு திருட நேரில் வந்து ஆஜராவான்னு நீ தானடா சொன்ன. இங்கே பாரு, நீ போட்ட கொடை வேஷத்தை விட இது ஒன்றும் சொதப்பல் கிடையாது. அன்னைக்கு வாங்காமல் வந்ததே எங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம் தெரியுமா? சிஐடி வேலை பார்த்தா சம்டைம்ஸ் அடி வாங்க வேண்டியது இருக்கும். விருப்பம் இல்லைனா தொப்பியை கலட்டி வச்சுட்டு நீ இப்போ இந்த வேலையிலேருந்து இப்போயே போயிடு. விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னான்? மட்டும் தனியாக இருந்திருந்தா இந்த கேஸை சொடக்கு போடுறதுக்குள்ள. ஆமாம் ஆமாம், ஒன்று பண்ணலாம். அந்த பக்கம் நீ உன் வழியில் விசாரி, நான் என் வழியில் விசாரிக்கிறேன். இதை முன்னாலே சொல்லியிருக்கலாம்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாம் அந்த குண்டனை முத எங்கே வச்சு பார்த்தோம்? ரெஸ்டாரண்ட்டில். அங்கே தானே நாம் இந்த ஊரெல்லாம் சுற்றுறோமே, அதை விட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மறுபடியும் போய் பார்க்கணும்னு தோணுச்சு உனக்கு? எஸ். இல்லை, இப்போ எனக்கு தோணியிருக்கு. நாம் உடனடியாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பார்க்கணும். நீ முதல்ல டாக்ஸி கூப்பிடு. உனக்கு அறிவு இல்லைங்கிறத நீ மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்க. இன்ன வரைக்கும் கிளி ஜோஷியம் பார்க்குறவங்க டாக்ஸி கூப்பிட்டு நீ பார்த்துருக்கியா? இல்லை. புரியுது. வா நம்ம பஸ்ஸில் போகலாம். ஹலோ, நில்லுங்க. என்ன சார் கை பார்க்கணுமா? எந்த ஊரா நீங்க? நாங்க தென்காசி. வேஷம் போட்டு திருட வந்திருக்கீங்களா? என்னது நாங்களா? ஆமா, நீங்க தான். நீங்க 2 பேரும் கொடை ரிப்பேர் பண்ற நீங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்ப தாடியும் தொப்பியும் வச்சிருந்தாங்க. இது ஒட்டு மீச பாருங்க. எங்க? சார், எனக்கு எதுவுமே புரியல. புரியாது. சிஐடி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு புரியாது. பஸ் ஸ்டாப்ல ஊருக்காரங்க வச்சு அடிச்சது பத்தாதுன்னு இவரும் போட்டு அடிக்கிறாரு. பாருங்க சார், நல்லா பாருங்க சார். இவங்க கேரளால இருந்து கேஸ விசாரிக்க வந்தவங்க. 1000 வாட்டி சொன்னோம்ல, we are CID from Kerala. we are CID from Kerala. I'm sorry sir. CID மேல கைய வச்ச இவங்க அத்தனை பேரையும் தூக்கி லாக்கப்ல வைங்க மிஸ்டர். அது என்னன்னா, வீட்டுக்கு வரும்போது முஸ்லிம் வேஷம், பஸ் ஸ்டாண்ட்ல கிளி ஜோசியம், யாரா இருந்தாலும் சந்தேகம் வரும்ல சார். ஓகே, நீங்க போலாம். ஆனா ஒருத்தரை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதுக்காக தான் நாங்க இருக்கோம். போங்க சார். நீங்க என்னதான் சார் பண்றீங்க? முஸ்லிம் வேஷம், கிளி ஜோசியம், அதுல என்ன பிரச்சனை? நாங்க கேஸை க்ளோஸ் பண்ணா அது ஸ்டேட் போலீஸ்க்கு பிடிக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். கேரளால கேஸ் இல்லாம நாங்க இல்லையா, இங்க கெஞ்சினதுனால தான் பிடிக்கலன்னா எங்களை விட்டுருங்க. எனக்கு எந்த பிரச்சனையே இல்லை. கொலகாரனோட பிளட் டெஸ்ட் என்னாச்சு?
இது வரைக்கும் ரிசல்ட்டே காணோம். அது எதுவும் வேண்டான்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க. நாங்க அன்னைக்கு அப்படி சொன்னாலும் நீங்க உங்களுடைய டியூட்டியை பண்ணணும். எங்களுக்கு அந்த ரிசல்ட் உடனே வேணும். ஒரு டம்மியை கூட ரெடி பண்ண முடியாத உங்களெல்லாம். கமான் சார், என் ஜீப்ல போங்க. என்னது? ஜீப்லயே போலாம். எங்களுக்கு ஸ்டேட் போலீஸோட உதவி எங்களுக்கு தேவையில்லை. எஸ். கொடை ரெடி பண்ண போனப்போ அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு, பட் வாங்கலை. ஆனால் கிளிஜி விஷயத்தில் நல்லா கொடுத்தாங்க. இனி வேற ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு. அடி வாங்கினதில் அந்த கிளியும் போயிடுச்சு, இல்லாட்டி அதை வச்சாவது பொழைச்சிருக்கலாம். உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு அந்த வேஷம். என்ன என்ன பார்த்துட்ருக்க? ஒன்னதாண்டா. அவ பொண்ணா போயிட்டா, என் கை ரெண்டு உறுத்துது. அந்த பொண்ணுக்கு தெரியுமாடா நம்ம சிஐடின்னு? சார், நீங்க உண்மையை சொல்லிருக்கலாம்ல, இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காத. வேஷம் போட்டு சுத்துற சிஐடிங்களை நான் சினிமால தான் பார்த்துருக்கேன். நாங்கள் இப்படி நிறைய வேஷம் போட்டு தான் நிறைய கேஸுகளை விசாரித்து கண்டுபிடிப்போம். கொடையை உடைச்சதுக்கு தப்பாக நினைக்காதீங்க. அதுவா இப்போ முக்கியம்? இப்போ எலும்பு முறிஞ்சில் நிற்கிறோம். சாரி. ஹே, அதெல்லாம் பரவாயில்ல. உங்களுடைய பஸ் வரலையா? பஸ் போயிடுச்சு. இன்னைக்கு டைம்க்கு வேலைக்கு போக முடியாது, அதான் வீட்டுக்கு திரும்பி போறேன். ஓ, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? பெரிய வேலைலாம் ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல சேல்ஸ்கெல்லாம் இருக்கேன். உங்களுடைய பேர் என்ன? ஷோபா. நான் ராம்தாஸ். தாஸ், நம்ம வேலை கேஸ் விசாரிக்கிறது. டெக்ஸ்டைல் ஷாப் எங்கே இருக்கு? ஆகாசம். அது நாங்கள் கேஸ் விசாரிக்க போகிறப்போ மெயின் ஆஃபீஸர் கூட கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க. மற்ற விஷயங்களை பார்த்துக்க. நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்புறம் மிஸ்டர் கான்ஸ்டபிள் காலேஜ் ஒழுங்காக போகிறதுனால கான்ஸ்டபிள் ஆயிட்டார். கேரளாவில் தள்ளு வண்டியில் காய்கறி வித்துக்கிட்டு இருந்தான். ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்கு. ஒரு கேஸ் விசாரிக்கும் போது அந்த மாதிரியான ஒரு வேஷம் போட வேண்டியது. ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்டா. அவர் ரொம்ப கோக்காரர் போல இருக்கு. ஹே, அப்படிலாம் இல்லை. இவனுக்கு இந்த ஆஃபீஸர் கான்ஸ்டபிள் அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் தானே. அப்புறம் பார்க்கலாம். ஒரு சிஐடி ஆனதுக்கு அப்புறமாவது உன்னோட மனநிலை கொஞ்சமாவது மாறி இருக்கும்னு எதிர்பார்த்தேன்டா. தள்ளு வண்டி கதையை பற்றி வேற யார்ட்டையாவது சொன்ன உன் முகரே பேத்துருவேன் பார்த்துக்க. ஏன்டா நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸையே பிடிச்சிட்டு தொங்குவேன்? என் வயிறெல்லாம் எரியுது. எரியட்டும்டா, அப்படிதான் எரியணும். ஏன்டா உன்னால பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்க முடியுமாடா? எனக்கு கிடைச்ச மெடல்ல பங்கு போட்டுக்கிட்டு நீ இருக்க. போடா திருட்டு போய். குட் ஈவினிங். செல்லம், வீட்டுக்கு போலாமா? வா. சோபா, நீ சொன்ன சிஐடி வராரு. அட, என்ன இந்த பக்கம்? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. அழாத செல்லம். அன்னைக்கு கொடை சரி பண்ண வரப்போ குழந்தைய பார்க்கலையே. அவன் நர்சரியில இருந்தான். போலீஸ், மந்திரி, கலெக்டர் நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்பதான் ஒரு சிஐடிய உயிரோட முழுசா பாக்குறேன். நீங்க நிறைய திருட்டு பசங்களை அடிச்சிருக்கீங்களா? இன்னொருத்தரீங்க? எனக்கு அத நினைச்சா வருத்தமா இருக்கு. பரவாயில்ல விடுங்க. அன்னைக்கு நாங்க கொடையை உடைச்சிட்டோம், அதுக்கு பதிலா இந்த கொடையை வச்சுக்கோ. அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, அது ஒரு பழைய கொடை தானே. நான் கிளம்புறேன். இருங்க, காஃபி குடிச்சிட்டு போலாம். வேண்டாம். ஏன், ஏழைங்க வீட்ல எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல. அப்ப இருங்க, இதோ வந்துடுறேன். செல்லம், இது ரொம்ப விலை அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஐயோ, அந்த கொடை 3 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர கொண்டு வந்தான். ராஜேந்திரன் யாரு? அது போகட்டும், சிஐடிக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? என்னுடைய பேரு தாசன், ராமதாசன். நீங்க அப்படியே கூப்பிடுங்க. சிஐடி தான் கம்பீரமா இருக்கு. ராமதாசன் சிஐடி எந்த ஊரு? அது சவுத் சைடு. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஜாதக பொருத்தம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் ஆயில்யம். என் பையனோட நட்சத்திரம், என் ராஜேந்திரனோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. தென்காசி பக்கத்துல தான் ராஜனோட குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு தோஷம் இருக்குன்னு தெரியும். குழந்தை பிறந்த 6 மாசத்துல ராஜேந்திரன் எங்களை விட்டு போயிட்டான். இல்ல, இப்போ
அதான் நடந்துருச்சுல்ல. ஷோபா உங்க பையனுடைய மனைவி தானே? இந்தாங்க. என்னாச்சுமா? அப்புறம் பார்க்கலாம். ஐயோ, காஃபி குடிச்சிட்டு போங்க. இல்ல, டியூட்டி ஃபர்ஸ்ட். நேற்று ராத்திரியும் நான் முயற்சி பண்ணேன். ரொம்ப கவனமாக இருந்தால் தான் விஷயம் நடக்கும். மறுபடியும் முயற்சி பண்ணலாம். ஆமாம்மா, நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. யார் அது? சும்மா இந்த வழியில் போனாங்க. இது வழி இல்லையே, அதனால தான் திருப்பி போகிறேன். அப்போ நேற்று ராத்திரி நம்மளை கொலை பண்ண முயற்சி பண்ணது அவனாத்தான் இருக்கணும். ஆமாம், ரொம்ப கவனமாக இருந்தால் தான் விஷயம் நடக்கும்னு அப்படி சொன்னான். அவன் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம். விட்டு கொடுக்கவே கூடாதுன்னு சொன்னான். விஜயா, நாமளும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அதை விட வேற வேலை? எப்படியோ இப்போ ஆள் கிடச்சிட்டான்ல. இனி எல்லா விஷயமும் ஈஸி தான். வேஷம் போட்டுற நேரம் வந்தாச்சு. இல்லை, ராத்திரி ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடல. இந்த பறவைக்கு உணர்வு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சத்தம் போடாமல் ரொம்ப அமைதியாக தான் கிட்ட போனேன். இருந்தாலும் என்னுடைய அசைவுகளை வச்சு தப்பிச்சிருச்சு. அது புல்ஃபின்ச்சுன்னு தான் தெரியுமா? பார்க்க அப்படி தான் இருந்துச்சு. இந்த பறவைகள் எண்ணிக்கை 198 மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன். எல்லா பேர்ட் ரிசர்ச்சருக்கும் இது நல்ல பதிலடியாக இருக்கும். கண்டிப்பாக. பறவைகளை ரிசர்ச் பண்ண நான் என் வீடு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ராத்திரி பகலாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எப்படியாச்சும் இந்த வருஷம் நான் சலீம் அவார்டு வாங்கினாதான் என் மனசு நிம்மதியாக இருக்கும். அவனுக்கு அவ்வளவு கூர்மையான அறிவு. 50 பேர் ஒன்றா போனாலும் அவங்கள அடித்து உடைக்கிற வலிமை அவன்கிட்ட இருக்கிறத பார்த்தேன். எறும்புகளை சுண்டி எறிகிற மாதிரி மனுஷங்களை கூறு போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ராட்சசன். சமூகத்தில் நிறைய பேர் கூட பழக்கம் இருக்கிறதுனாலையும் தந்திரமாக கடத்தல் பண்ணுறவங்களுடைய உதவி இருக்கிறதுனாலையும் போலீஸோட ஒவ்வொரு அசைவையும் அவன் முன்னாடியே கணிக்கிறான். அப்படின்னா உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கூடாது. அவனை அடியோட புடுங்கி எறியறது தான் எங்களுடைய திட்டம். உடனே பிடிச்சிட்டா கூட இருக்கிறவங்கெல்லாம் தப்பிச்சிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணி அடிச்சு குற்றத்தை ஒத்துக்க வச்சா ப்ரூஃப் இல்லாமல் கடைசியில் கோர்ட் அவனை சும்மா விட்டுரும். இங்கே அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கு. எங்களோட வழி அது இல்லை. எங்களுடைய வழி தனித்துவமானது. நாங்கள் பிடிச்சா தப்பிக்கவே முடியாது. எங்களோட ஒவ்வொரு அசைவும் அறிவுபூர்வமாக தான் இருக்கும். இனி எங்களுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் பண்ணணும். கார், வெடிகுண்டு, சிட்டியில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு வயர்லெஸ் வசதி. உடனடியாக எங்களுக்கு தேவை 10,000 ரூபா பணம். 10,000 ரூபாயா? ஏன் பயமா இருக்கா? ஒருவேளை ஒரு கார் சேசிங், இல்லை ஒருவேளை வில்லனுங்க தங்கி இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல், அங்கே நாங்கள் தங்கணும், சாப்பிடணும். இதெல்லாம் காசு இல்லாமல் நடக்குமா? இந்த கேஸை க்ளோஸ் பண்ண ரொம்பவே செலவாகும். அடிக்கடி வந்து காசு கேட்க எங்களால் முடியாது. அதுக்கு எங்களுக்கு அவசியமும் இல்லை. வி ஆர் சிஐடி ஃப்ரம் கேரளா. அப்புறம் அந்த கார் வந்தால் பென்ஸ் கார் வரட்டும். என்ன மிஸ்டர் சிஐடி ராம்தாஸ்? ஓகே, சிஐடி விஜயன். முதலமைச்சர் அம்பாசிடர் கார்ல தான் போறாரு. இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு தேவை பென்ஸ் தான். சார், ஜீப் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ண முடியும். தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ண. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அந்த கொலைகாரனுடைய பிளட் டெஸ்ட் அது இன்னும் வரல. ரிப்போர்ட் வந்துருச்சு. ஏபி பாசிட்டிவ். ஏபி பாசிட்டிவ்? ஓ, நம்மளோடது ஏபி பாசிட்டிவ். அப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. தங்கத்தை பத்திக்க வச்ச கண்டுபிடிக்கிற மிஷின் இருக்குல்ல, எங்களுக்கு அதுவும் வேணும். போலீஸ் ஸ்குவாட் எப்பயுமே ரெடியா இருக்கணும். துப்பாக்கிகளும் மற்ற ஆயுதங்களும் தேவைப்பட்டா எங்களுக்கு உடனே சப்ளை பண்ணும். நாங்கள் இப்போ கிளம்புறோம். முடிவே இல்லாத போராட்டத்துக்கு நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டோம். கமான். போலீஸ் நாய் கூட தயாராக இருக்கணும்.